இன்றைக்கு மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர், கழகத்தினுடைய தலைவர் பல்வேறு சாதனைகள் செய்தாலும் இன்றைக்கு தொகுதி மறுவரையில் இந்தியா முழுவதும் இருக்கின்ற தலைவர்களே முதல் குரல் கொடுத்தவர் யார் என்று சொன்னால் எங்களுடைய கழகத்தினுடைய தலைவராக இருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி அவர்கள். நேற்றைய தினம் கார்கே அவர்கள் கோயம்புத்தூரிலே பேசுகின்ற போது சொன்னார்கள், இன்றைக்கு இந்தியாவில் தலைமையேற்று நடத்தி கொண்டு இருப்பவர் மரியாதைக்குரிய எங்களுடைய தலைவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் என்று சொல்கின்ற போது, இன்றைக்கு அகில இந்திய அளவில் எல்லோரும் போற்றுகின்ற வகையில் பாரதிய ஜனதாவுடைய இதயச்சாரத்தை தட்டி கேட்கக்கூடிய ஒரே தலைவர் மரியாதைக்குரிய தளபதி அவர்கள். அதுபோல இன்னைக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பல்வேறு தேர்தல் அறிக்கைகளை வழங்கி இருக்கின்றார்கள். 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையாக வழங்கி இருக்கின்ற அந்த உரிமை தொகையை 2000 வழங்கப் போகின்றேன் என்ற வகையிலே அறிவித்திருக்கிறார்கள். அதுபோல 8000 ரூபாய்க்கான கூப்பன்கள் வழங்கி அதன் மூலம் அந்த குடும்ப தலைவிகள் விரும்புகின்ற பொருளை அவர்களே வாங்கிக் கொள்ளலாம் என்ற திட்டத்தையும் தந்திருக்கின்றார்கள். அதுபோல காலை உணவு திட்டத்தின் மூலம் 1லிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்களுக்கு காலை உணவு திட்டத்தை கொடுக்கின்ற இந்த திட்டத்தை 1லிருந்து 8ஆம் வகுப்பு வரை கொடுக்க போகின்றேன் என்ற வகையிலே அறிவித்திருக்கின்றார்கள். மீன்பிடி தடைகாலத்தில் கடந்த காலம் 5000 இருந்ததை 8000 மாற்றி தந்த முதலமைச்சர் அவர்கள் அந்த தடைகால பணத்தை 12000 தருவேன் என்ற வகையில் இன்னைக்கு தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அதுபோல இன்றைக்கு கல்லூரிக்கு செல்கின்ற மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 வழங்கிய நிலைகள் மாற்றி மாதந்தோறும் 1500 ரூபாய் நான் +2 முடித்து கல்லூரிக்கு செல்கின்ற மாணவிகளுக்கு வழங்க இருக்கின்றேன் என்ற வகையிலே இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். அதுபோல திருச்செந்தூர் கோயிலை திருப்பதிக்கு இடையாக மாற்றக்கூடிய வகையிலே அதற்கான தனி திட்டங்களை வகுத்து திருச்செந்தூரை எழில்மிகு நகரமாக மாற்றக்கூடிய ஒரு திட்டத்தையும் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அதை செய்ய இருக்கின்றோம். அதுபோல குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 20000 மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்குவேன் என்ற வகையிலே 20 லட்சம் மாணவிகளுக்கு வழங்க இருக்கின்றேன் என்ற வகையிலே இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். எங்களுடைய திருச்செந்தூருடைய அரசு ஆஸ்பத்திரி இன்றைக்கு தாலுகா மருத்துவமனையாக இருந்தாலும் அது மாவட்ட மருத்துவமனைக்கு இடையாக அதில் எல்லா வசதிகளும் கொண்ட டாக்டர்கள், நர்ஸுகள் அதை போட்டு செய்ய இருக்கின்றோம். அதுபோல காயல்மா நகர்களில் கட்டப்பட்டிருக்கின்ற 6 மாடி கட்டடத்தில் கட்டப்பட்டிருக்கின்ற அந்த அரசு மருத்துவமனையிலும் என்னென்ன அடிப்படை தேவை இருக்கின்றதோ அத்தனையும் செய்து வெகு சீக்கிரத்திலே நம்முடைய முதலமைச்சருடைய திருக்கரங்களால் அதை தொடங்க வைக்க இருக்கின்றார்கள். காயல்பட்டினத்தில் இன்றைக்கு நம்முடைய தொகுதியில் இருக்கின்ற அத்தனை சாலைகளும் இன்றைக்கு நன்றாக இருக்கின்ற சாலைகளாக போடப்பட்டிருக்கின்றது. புதிய தொழில்கள் கொண்டு வர வேண்டும் என்ற வகையில கார் தொழிற்சாலை மாண்புமிகு தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள், இன்பாஸ்ட் என்ற வகையில. அதுபோல கப்பல் கட்டும் துறைமுகம் ஒன்றை தூத்துக்குடியில் அமைப்பதற்கான வேலைகள் வெகு சீக்கிரமாக நடந்து வருகிறது. அந்த கப்பல் கட்டும் துறைமுகம் தொடங்கப்படுகின்ற போது வேலை வாய்ப்புகளும் கொடுக்கின்றது. அந்த பகுதியே செல்வ குளிப்பு இந்த இடமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதுபோல 4வே வேலைகள் வெகு சீக்கிரத்தில் தொடங்க இருக்கின்றது. அது வர இருக்கின்ற போது திருச்செந்தூருடைய கனெக்டர் ரோடு வருகின்ற போது கூட்ட நெரிசல் இல்லாத திருச்செந்தூரை மாற்றுவதற்காக இன்றைக்கு
வருகின்ற பக்தர்கள் அவர்கள் வண்டிகள் விடுவதற்காக, வாகனங்கள் நிறுத்துவதற்காக ஒரு இடத்தை தேர்வு செய்து அதற்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது. திருச்செந்தூரை எடுத்துக்கொண்டால் புதிய பஸ் ஸ்டாண்ட் ஒன்று கோவிந்தம்மாள் காலேஜுக்கு பின்னால் இன்னைக்கு பெரிதாக கட்டப்பட்டு வருகின்றது. கட்டப்பட்டு வருகின்ற போது ஒரு புதிய நகரமே உருவாகக்கூடிய சூழ்நிலை அந்த பகுதியிலே ஏற்பட்டிருக்கின்றது. அதுபோல உடங்குடி அண்ணாமின் நிலையத்திலே உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்திருக்கின்றோம். உள்ளூர் மக்கள் வேலையிலே சேர்ந்து பயனடைகின்ற வகையிலே அந்த பணிகளும் வெகு சீக்கிரத்தில் நடைபெறும். இன்னும் சொல்ல போனால் பல்வேறு தொழில்கள் தொடங்குவதற்காக இன்றைக்கு நம்முடைய பகுதியில் இருக்கின்ற இடங்களெல்லாம் தேர்வு செய்து தொழில்கள் தொடங்குவது மட்டுமல்லாமல் அந்த தொழில் தொடங்குவதன் காரணமாக திருச்செந்தூர் வளர்ந்திருக்கின்றது, உடன்குடி பகுதியும் வளர்ந்திருக்கின்றது. அங்கிருக்கின்ற வியாபார பெருமக்களும் வளர்ந்திருக்கின்றார்கள், திருச்செந்தூரின் வியாபார பெருமக்களும் வளர்ந்திருக்கின்றார்கள். இப்படியாக இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வர இருக்கின்ற காலத்திலே திருச்செந்தூருடைய நகராட்சியை மாநகராட்சியாக மாற்றுவதற்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு பஞ்சாயத்துகளெல்லாம் இணைத்து மாநகராட்சியாக மாற்றுவதற்கான திட்டத்தை நாங்கள் வைத்திருக்கின்றோம். அந்த திட்டத்தை முதலமைச்சருடைய கவனத்துக்கு சென்று அது மாநகராட்சியாக மாற்றுவோம். அதுபோல இங்கே குலசேகரப்பட்டினம் பஞ்சாயத்தாக இருக்கிறது, அதையும் பேரூராட்சியாக மாற்றி அதை ஒரு என்னென்று சொன்னால் முத்தாரம்மன் கோயில் அதை சுற்றி இருக்கின்ற பகுதி அதை எல்லாம் நன்றாக வளர்கின்ற வகையிலே அதையும் பேரூராட்சியாக மாற்றுவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் பெற்று அனுமதி வாங்கி கொடுப்போம். அதுபோல இன்னும் சொல்ல போனால் தாலுகா என்பது பல்வேறு கோரிக்கைகள் இருக்கின்றது. அந்த கோரிக்கைகளும் ஆய்வு செய்து தனி தாலுகாக்களை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளும் எடுப்போம். இன்னும் சொல்ல போனால் உடன்குடி பகுதி குடிநீர் பிரச்சனைகளால் தவிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. அதனால் உடன்குடி அருகே ஒரு குளம் அமைப்பதற்கு திட்டம் இருக்கின்றது, ஏற்கனவே ஆணையும் இருக்கின்றது. அந்த வகையில் அந்த குளங்களை அமைப்பதற்கும் நம்ம கண்டிப்பாக நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். முதல்ல நிரந்தர கால்வாயாக மாற்ற முடியும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று நிரந்தர கால்வாயாக மாற்றுவதற்கான நடைமுறைகளை எடுப்போம். சடைநேரி குளம் எப்பொழுதும் நிறைந்திருக்கின்ற வகையிலே அதை எவ்வளவு அகலப்படுத்த முடியுமோ, எவ்வளவு ஆழப்படுத்த முடியுமோ அதை ஆழப்படுத்தி அந்த பணிகளையும் நாங்கள் செய்ய இருக்கின்றோம் என்பதை சொல்ல கடமைப்படுத்தியிருக்கிறோம். அதுபோல கடம்பாக்குளம் என்பது கடலில் பாதி கடம்பாக்குளம் என்று சொல்வார்கள். ஆனால் அது மண் நிறைந்த பகுதிகளாக அமைந்திருக்கிறதால் தண்ணீர் தேங்கி இருக்க முடியவில்லை. அந்த கடம்பாக்குளத்தை ஆழப்படுத்தி தண்ணீர் எப்பொழுதும் இருக்கின்ற வகையில் செய்வதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்க இருக்கின்றோம். அதுபோல சடைநேரி கால்வாய் தண்ணீர் வருகின்ற போது கால்வாய் குளத்திற்கு வந்து செல்கின்ற நிலைகளை மாற்றி தனி கால்வாயாக சடைநேரி குளத்துக்கு வருவதற்கான திட்டங்களை வைத்திருக்கின்றோம். அந்த திட்டங்களையும் நிறைவேற்றுகின்ற வகையிலே செய்வோம். அதுபோல திருச்செந்தூருடைய போக்குவரத்தை சரி செய்கின்ற வகையிலே பல்வேறு மேம்பாலங்களும் அமைத்து அதன் மூலம் போக்குவரத்தை சரி செய்வதற்கான நடவடிக்கைகளும் எடுப்போம். குப்பை இல்லாத நகரமாக திருச்செந்தூரை மாற்றுவோம். அது உறுதியாக நடவடிக்கைகளை எடுப்போம்.